CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRBயில் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து பொருளியல் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரியஸ் ஆகும். இது யூனிட் 4னுடைய பார்ட் 3க்கான வீடியோவாகும். இந்த வீடியோவில் வினாக்கள் மட்டும் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் அதற்கான விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் உங்களது விடைகளை பகிரும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதற்கான PDF ஃபைல்களும் உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அதில் விவரங்களை பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம். இது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பாகும். இப்போ நீங்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கோங்க. உங்களது விடைகளை ABCD என்று எழுதி உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி வையுங்கள். இப்போ நம்ம முதல் கேள்விக்கு போகலாம். ஏற்கனவே இதில் 2 பாட்டுகள் வெளியாகியுள்ளன. இது 3வது பாட்டாகும். இது வினாக்களின் வரிசை என்பதனால் 151லிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 150 வினாக்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ளன. அதையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி 151வது கேள்வி. பன்னாட்டு நிதியத்தின் 5வது பெரிய உறுப்பு நாடு. பன்னாட்டு நிதியத்தின் 5வது பெரிய உறுப்பு நாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. 152வது கேள்வி. SDR என்பதன் விரிவாக்கம் டேஷ். SDR என்பதன் விரிவாக்கம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஸ்பெஷல் ட்ரீம்ஃபுல் ரைட்ஸ், ஸ்பெஷல் டிரைவிங் ரேங்க்ஸ், ஸ்பெஷல் ட்ரான் ரைட்ஸ், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இதில் உங்களது விடை எது? 153வது கேள்வி பார்க்குறோம். தாழ் தங்கம் என்று அழைக்கப்படுவது டேஷ். தாழ் தங்கம் என்று அழைக்கப்படுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சிறப்பு எடுப்புரிமைகள், பன்னாட்டு தங்கம், விரிவாக்கப்பட்ட நிதி வசதி, தாங்கிருப்பு வசதி. அடுத்த 154வது கேள்வி. பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் டேஷாம் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது. பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் டேஷ் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1946, 1945, 1948, 1944. 155வது கேள்வி. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் டேஷ். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வாஷிங்டன் DC, நியூயார்க், ஜெனீவா, தி ஹேக். 156வது கேள்வி. பன்னாட்டு பண நிதியத்தில் கடைசியாக சேர்ந்த நாடு டேஷ். பன்னாட்டு பண நிதியத்தில் கடைசியாக சேர்ந்த நாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்தியா, நௌரு, ஹாங்காங், மாகோ. 157வது கேள்வி. பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு டேஷ் ஆண்டில் நடந்தது. பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு டேஷ் ஆண்டில் நடந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1957, 1954, 1944, 1967. 158வது கேள்வி. சர்வதேச நாணய நிதியத்தில் தற்போதுள்ள உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை டேஷ். சர்வதேச நாணய நிதியத்தில் தற்போதுள்ள உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை டேஷ். அதாவது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்றது தான் பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய இன்னொரு வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி
எழுதுனா இந்த மாதிரி தான் எழுதுவாங்க, சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 191, 189, 190, 192. 159வது கேள்வி, உலக வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு டேஷ். உலக வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1947, 1945, 1950, 1946. 160வது கேள்விக்கு வந்திருக்கோம். உலக வர்த்தக அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு டேஷ். உலக வர்த்தக அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1945, 1975, 1985, 1995. 161வது கேள்வி, இந்தியா SDR பங்களவு தற்போது டேஷ் மில்லியன் டாலராக உள்ளது. இந்தியா SDR பங்களவு தற்போது டேஷ் மில்லியன் டாலராக உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5821.5 டாலர், 5218.5 டாலர், 5128.5 டாலர், 5812.5 டாலர். இதில் உங்களது விடை எது? 162வது கேள்வி, கட்டமைப்பு சரி செய்தல் வசதி திட்டம் டேஷ் ஆண்டில் துவங்கியது. கட்டமைப்பு சரி செய்தல் வசதி திட்டம் டேஷ் ஆண்டில் துவங்கியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1976, 1986, 1996, 2006. 163வது கேள்வி, விரிவாக்கப்பட்ட கடன் திட்டத்தில் உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் டேஷ் விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிக்கிறது. விரிவாக்கப்பட்ட கடன் திட்டத்தில் உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் டேஷ் விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிக்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 120 விழுக்காடு, 140 விழுக்காடு, 130 விழுக்காடு, 150 விழுக்காடு. 164வது கேள்வி, உணவு தானியங்கள் விளைவிக்கும் உறுப்பு நாடுகள் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைத்து உணவுப் பொருள் விலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் வழங்கப்படும் கடன் டேஷ். உணவு தானியங்கள் விளைவிக்கும் உறுப்பு நாடுகள் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைத்து உணவுப் பொருள் விலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் வழங்கப்படும் கடன் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஈடு செய் நிதி வசதி, துணை நிதி வசதி, தாங்கி இருப்பு வசதி, கட்டமைப்பை சரி செய்யும் வசதி. 165வது கேள்வி, குறைவான ஏற்றுமதி வருவாய் ஈட்டும் முதன்மை துறை பொருள் உற்பத்தியை சார்ந்திருக்கும் நாடுகளுக்கான தனிப்பட்ட கடன் திட்டம் டேஷ். குறைவான ஏற்றுமதி வருவாய் ஈட்டும் முதன்மை துறை பொருள் உற்பத்தியை சார்ந்திருக்கும் நாடுகளுக்கான தனிப்பட்ட கடன் திட்டம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் துணை நிதி வசதி, ஈடு செய் நிதி வசதி, கட்டமைப்பை சரி செய்யும் வசதி, தாங்கி இருப்பு வசதி. 166வது கேள்வி, ஏழை நாடுகளுக்கு கூடுதல் அந்நிய செலாவணி கடனுதவியாக வழங்கும் திட்டம் டேஷ். ஏழை நாடுகளுக்கு கூடுதல் அந்நிய செலாவணி கடனுதவியாக வழங்கும் திட்டம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஈடு செய் நிதி வசதி, துணை நிதி வசதி, தாங்கி இருப்பு வசதி, கட்டமைப்பை சரி செய்யும் வசதி. 167வது கொஸ்டின், ஈடு செய் கடன் திட்டத்தை டேஷ் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஈடு செய் கடன் திட்டத்தை டேஷ் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1973, 1993, 1983, 1963. 168வது கேள்வி, அதிகளவு SDR பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா டேஷாவது இடத்தில் உள்ளது. அதிகளவு SDR பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா டேஷாவது இடத்தில் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 10, 12, 13, 11. 169வது கேள்வி, மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி டேஷ் ஆண்டில் உருவானது. மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி டேஷ் ஆண்டில் உருவானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1940, 1945, 1956, 1946.
170வது கேள்விக்கு வந்திருக்கோம். பன்னாட்டு நிதிக்கழகம் டேஷ் ஆண்டில் உருவானது. பன்னாட்டு நிதிக்கழகம் டேஷ் ஆண்டில் உருவானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1956, 1946, 1966, 1936. 171வது கேள்வி. இந்தியா MIGA அப்படின்னு சொல்லக்கூடிய மிகாவில் டேஷ் ஆம் ஆண்டு உறுப்பினரானது. இந்தியா MIGAவில் டேஷ் ஆம் ஆண்டு உறுப்பினரானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜனவரி 1994, பிப்ரவரி 1994, மார்ச் 1994, ஏப்ரல் 1994. 172வது கேள்வி. IFCயின் முதல் இந்திய முதலீடாக டேஷ் மில்லியனை 1959ஆம் ஆண்டில் செலுத்தியது. IFCயின் முதல் இந்திய முதலீடாக டேஷ் மில்லியனை 1959ஆம் ஆண்டில் செலுத்தியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் $2.5, $1.5, $0.5, $3.5. 173வது கேள்வி. உலக வர்த்தக மையம் டேஷை தலைமையகமாக கொண்டு அமைந்துள்ளது. உலக வர்த்தக மையம் டேஷை தலைமையகமாக கொண்டு அமைந்துள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வாஷிங்டன் DC, பிரிட்டன், நியூயார்க், இங்கிலாந்து. 174வது கேள்வி. டேஷ் ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன. டேஷ் ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2021, 2011, 1991, 2001. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி பொருளியல் யூனிட் 4னுடைய 175வது எண்ணில் வழங்கப்படும் கேள்வி. பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை டேஷ் ஆண்டில் உருவானது. பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை டேஷ் ஆண்டில் உருவானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1938, 1948, 1958, 1968. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி உங்களது மதிப்பெண்களையும் உங்களுக்கு தேவையான PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.